மதுரை மீனாட்சி அரசு கலைக்கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குடும்பத்தினருடன் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக 40க்கு 40 இடங்களிலும் வெற்றி பெறும் என நம்பிக்கை கூறினார். பலாப்பழத்தை தூக்கிட்டு வச்சிருக்கவர் வந்துடும் அவரா ஈக்கல்னா போகுமே ஒழிய அதிமுக தொண்டை ஒருத்தங்க கூட போக மாட்டான். நிச்சயமாக மாற்றம் இருக்காது. தமிழ்நாடு என்பது திராவிட பூமி. இந்த திராவிட பூமியில் எங்கள் தலைமையில் 2 இயக்கங்கள் தலைமையிலான கூட்டணிக்கு தான் மக்கள் ஆதரிப்பாங்க. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பரங்குன்றம் அருகே பசுமலையில் உள்ள CSI மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா குடும்பத்தினருடன் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்றார். இந்த தேர்தல் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று முழுமையாக நம்புகிறோம். அந்த வகையிலே தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிற போது ஜனநாயக கடமை ஆற்றுவதிலே பல்வேறு விஷத்தன்மையை ஒழித்து உண்மையான உலகுக்கு உணர்த்துகிற ஒரு உயர்வான ஒப்பற்ற தலைமைக்கு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள தாராபுரம் ரோட்டில் உள்ள 5வது வார்டு நகராட்சி துவக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் முன்னாள் அமைச்சரும் உடுமலை சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை கே. ராதாகிருஷ்ணன் தனது குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் வடகோட்டிப்பாக்கம் வாக்குச்சாவடியில் வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றினார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சங்கரபாணி கிளியனூர் வாக்குச்சாவடியில் வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றினார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள திவான் சமுத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஜனநாயக கடமையாற்றினார். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூரில் உள்ள காமராஜர் மெட்ரிக் பள்ளி வாக்குச்சாவடியில் அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம ஜெயலிங்கம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குண்டவெளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் குடும்பத்தினருடன் சென்று தனது வாக்கினை பதிவு செய்தார். சென்னை புரசைவாக்கம் பகுதியில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் பூத் ஸ்லிப் இல்லாமல் பல வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாமல் திரும்ப அனுப்பப்பட்டதாகவும் வேட்பாளரான தனக்கே வாக்களிப்பதில் பெரும் சிக்கல் இருந்ததாகவும் திருவள்ளூர் தொகுதியின் அதிமுக தலைமையிலான கூட்டணியின் தேமுதிக வேட்பாளர் நல்லத்தம்பி கூறினார். ஓட் போடாம நிறைய பேர் திரும்ப போயிடுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? உள்ள பூத் ஸ்லிப் பாக்குறதுக்கு ஆள் இல்லைன்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷன் சத்யபிரகாஷ் சாகு கிட்ட நான் ஃபோன் போட்டேன். ஃபோன் ரீச் ஆகல, எடுக்கல அவரு. ஏன்னா இதெல்லாம் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். மக்கள் இது இல்லைன்னா இப்போ நானே தடுமாறுறேன் உள்ள போகிறப்போ. ஆமாம், ஏன்னா இந்த ஏரியா மக்களுக்கு தான் இங்கே ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. ஏற்கனவே இருந்தது ஹவுசிங் போர்டு ஆஃபீஸில் இருந்தது. இதை துரிதமாக அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். அது முறையாக பண்ணி கொடுத்தா தான் அதை மக்கள் வாக்களிக்க முடியும். ஆமாம், ஆமாம், நிச்சயமாக அனைத்து இடங்களிலும் நம்ம அதிமுக தேமுதிக புரட்சி பாரதம் கட்சி பெரும்பாலான 40 தொகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்பு.